இன்னைக்கு அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தோட்டத்தில் கிணறு க்ளீன் பண்ணுறதுனால அதில் இருக்க மீன்லாம் பிடிச்சிருந்தாங்க. அதை கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதைவே இன்னைக்கு லஞ்சாக ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரதுக்கே மதியம் ஒரு 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்களா. சரி, இதுக்கு மேலே மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னும் டிலே ஆயிரும்னு சொல்லிட்டு ரெடிமேட் மசாலாவே யூஸ் பண்ணி ஃபிஷ் எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். ஃப்ரெஷ்ஷான மீன்கிறதுனால பீஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மீனில் சுத்தமாக கவுச்சியே இல்லை. சென்டர் பீசஸ் மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா தடவி வச்சாச்சு. மற்றபடி இந்த வால் தலை இது ரெண்டையுமே குழம்புக்குள்ளே போட்டுக்கலான்ட்டு அதை தனியாக செப்பரேட் பண்ணி வச்சாச்சுங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் சன்லைட்டில் வச்சுட்டு மீன் குழம்புக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 50 கிராம் சாம்பார் மிளகாய் தூள், 50 கிராம் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஆல்ரெடி நான் தண்ணியில் ஊற வச்சிருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பீசஸ் எல்லாம் ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். அது இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும், மீன் நல்லாவே வெந்துடும். இது கிணத்து மீனுங்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்துருச்சு. எங்களுக்கெல்லாம் தோசைக்கல்ல மீனை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலும் மீன் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. நல்லா எண்ணெயில் மீனை முக்கி எடுத்தால் தான் மீன் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஃபைனலி ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்போட சூப்பரான ஒரு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.